என் தாய் கிறிஸ்தவ மதம் இல்லை. அவர்களுக்கு திருமணமாகி 4 ஆண்டுகள் பிள்ளை இல்லாமல் இருந்தது. எவ்வளவு வழிபாடுகள் செய்தார்கள், மருத்துவரை பார்த்தார்கள், ஆனாலும் பிள்ளை இல்லை. இறுதியாக இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக நம்பினார்கள், அதாவது விசுவாசித்தார்கள். அந்த ஆண்டிலேயே நான் பிறந்தேன். இது சத்தியம். இப்படி ஒருத்தர் நம்முடைய சேனலில் கமெண்ட்டில் எழுதியிருக்கார். எதுக்கு இப்படி எழுதியிருக்கிறார்னா, கிறிஸ்தவ மார்க்கம் உண்மையானதுன்னு நிரூபிக்கிறதுக்கு விரும்புகிறார். அதாவது பைபிளில் நிறைய பொய்களும் முரண்பாடுகளும் இருக்குது, அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவ மதம் போலியானதுன்னு சொல்லும்போது அதுக்கு இவர் பதில் கொடுக்குறார். அதாவது இயேசுவை நம்பினதுனால குழந்தை பிறந்தது, அதனால இயேசு தான் கடவுள்னு கிறிஸ்தவ மதம் உண்மையான ஒரு மார்க்கம் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு விரும்புகிறார். இது கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மதத்தை பரப்புறதுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழி. அதாவது சரித்திர ரீதியாகவோ ஆதாரபூர்வமாகவோ இயேசு தான் கடவுள், பைபிள் உண்மையான புனித நூல், கிறிஸ்தவம் சரியான வழி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு முடியாததுனால இப்படி எதையாவது சொல்கிறது இவங்களுடைய வேலை. இயேசுவை நம்பினதுனால எனக்கு வேலை கிடச்சிது, கடன் பிரச்சனை தீர்ந்தது, கிரிக்கெட் மேட்ச்சில் என்ன செஞ்சுரி அடிக்க வச்சார் இயேசு, இப்படி எதையாவது சாட்சி சொல்லி இயேசு வல்லமை உள்ளவர், அவர்தான் கடவுள் அப்படின்னு மத பிரச்சாரம் செய்கிறது இவங்களுடைய வழக்கம். அதுலேயும் குறிப்பாக இந்துக்கள் யாரையாவது இவங்க மதம் மாற்றிட்டாங்கன்னா அவங்கள சபையாக கூட்டிகிட்டு போய் மேடையில் ஏற்றி மைக்கை கொடுத்து சாட்சி சொல்ல வைப்பாங்க. அப்படி சாட்சி சொல்லும்போது குறிப்பாக, நான் நம்பின இந்து கடவுள்லாம் என்னை கைவிட்டுச்சு, ஆனால் இயேசு என்னுடைய வேண்டுதலை கேட்டார், அதனால் அவரே உண்மையான கடவுள்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அழுத்தி சொல்லுவாங்க. சரி, அப்போ இந்த மாதிரி மதம் மாறி உள்ள வரவங்களை இப்படி சாட்சி சொல்ல வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவரும் சொல்கிறாரு. இவரது இந்து பெற்றோர்கள் 4 வருஷங்களாக குழந்தை இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அவங்க நம்பிக்கைப்படி பல வழிபாடுகளை செஞ்சுருக்காங்க இந்து கோயில்களுக்கு போய். ஆனால் அதனாலெல்லாம் பயன் இல்லை. பிறகு இயேசுவை நம்பினாங்க, உடனே குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தை தான் இவர். அப்படி இவர் சொல்கிறார். ஆக கிறிஸ்தவர்கள் இதன் மூலம் சொல்ல வருவது என்னவென்றால், குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இயேசு குழந்தை கொடுத்துருக்கார், அதன் மூலம் அவர்தான் உண்மையான கடவுள்னு நிரூபணமாகுது. அப்போது இவங்களோட கிறிஸ்தவங்களோட லாஜிக் படி பார்த்தா, நீங்கள் ஏதோ ஒரு கடவுள்கிட்ட குழந்தை வேணும்னு நீங்கள் வேண்டி உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த கடவுள் தான் உண்மையான கடவுள். சரியா? புரிஞ்சுதா இவங்களுடைய லாஜிக்? இயேசுக்கிட்ட நாங்கள் குழந்தை வேணும்னு கேட்டோம், குழந்தை பிறந்துருச்சு, அதனால் இயேசு தான் கடவுள்னு சொல்கிறாங்க. அப்போது ஏதாவது ஒரு கடவுள்கிட்ட நீங்கள் குழந்தை வேணும்னு சொல்லி வேண்டி உங்களுக்கு குழந்தை பிறந்தா நீங்கள் எந்த கடவுள்கிட்ட வேண்டுறீங்களோ அந்த கடவுள் உண்மையான கடவுள், கிறிஸ்தவங்களுடைய வாதத்தின்படி. இந்து கடவுள்கிட்ட எல்லாம் நான் கேட்டேன், கிடைக்கல, அதனால் அதெல்லாம் கடவுள் கிடையாது. இயேசுக்கிட்ட கேட்டேன், கிடச்சிது, அதனால் அவர் கடவுள். அப்போ எந்த கடவுள் உங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்குதோ அந்த கடவுள் உண்மையான கடவுள். இதுதான் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை. சரி, அப்படியே வச்சுக்குவோம். அப்படின்னா பல இந்து கடவுள்களும் இதே போல் குழந்தை வரம் கொடுக்குறாங்களே, அது எப்படி? திருக்கருக்காவூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இருக்கிற கர்ப்பரசாம்பிகை அம்மன் கோயில் இதுக்கு பேர் பெற்றது. குழந்தை இல்லாத பல தம்பதிகள் அந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டு வந்து குழந்தை பெற்றிருக்காங்க. திருப்பதி கோயில், திருச்செந்தூர் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், இந்த கோயில்களுக்கெல்லாம் போய் குழந்தை இல்லாத தம்பதிகள் பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஏன் சில பிள்ளையார் கோயில்களை போய் நாங்கள் சுற்றிட்டு வந்து குழந்தை பெற்றுக்கிட்டோன்னு பலர் சொல்கிறாங்க. கல்யாணம் ஆகி எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க அங்கே இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பிள்ளையார் கோயிலுக்கு அப்படின்னு. அவங்க சொன்ன மாதிரி போயிட்டு வந்தோம், எங்களுக்கு அடுத்த வருஷமே குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்துக்கள். இப்போ திரையில் நான் ஒரு இந்து வழிபாட்டு தலத்தை பற்றின ஒரு செய்தியை காமிக்கிறேன் பாருங்கள். இது கலீஜ் டைம்ஸ் என்கின்ற பத்திரிகையில் வெளிவந்த செய்தி. இந்தியாவில் வாரணாசியில் நடைபெறுகின்ற லோர் சாஸ்திரி பண்டிகையில் குழந்தை இல்லாதவங்க கலந்துக்கிட்டு அங்கே சில சடங்குகளை செய்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்குது. அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறார் பாருங்க. அவருடைய சகோதரி இதுக்கு முன்னால் இங்கே வேண்டிக்கிட்ட பிறகு 2 குழந்தைங்க பிறந்திருக்கான் அவங்களுக்கு, அவருடைய சகோதரிக்கு. அதே போல் எனக்கும் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதுக்காக நான் இங்கே வந்திருக்கேங்கிறார் இவர். இன்னொருத்தர் 17 வருஷங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தேன், இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு குழந்தை பிறந்தது அப்படிங்கிறார். அவர் அந்த குழந்தையை கூட்டிகிட்டு மொட்டை போடுறதுக்கு வந்திருக்கார் அந்த இடத்துக்கு. இதுபோல் பல இந்துக்கள் பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தோம், இந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு போனோம், அந்த கோயிலுக்கு போனோம், அந்த சாமியை வேணும், குழந்தை கிடச்சிதுன்னு சாட்சி சொல்கிறாங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் இப்படி நடந்திருக்கு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் இப்படி அருள் கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்து கடவுள்களும் உண்மையான கடவுள்கள். இந்து மதம் உண்மையான கடவுளை அடையும் ஒரு வழி, அப்படித்தானே? இயேசுவை நம்பினதுனால குழந்தை பிறந்ததுன்னு கிறிஸ்தவங்க சாட்சி சொல்லி இயேசுவை உண்மையான கடவுள்னு நிரூபிக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்து கடவுள்களும் உண்மையான கடவுள்கள். ஏன்னா பல வருஷங்கள் குழந்தை இல்லாமல் இருந்த தம்பதிகள் இந்து கோயில்களுக்கு போய் வேண்டும் போது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிது. அப்போ இந்த கிறிஸ்தவங்க இந்து கடவுள்களையும் உண்மையான கடவுள்கள், இயேசுவை போல் அவங்களுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு ஒத்துக்குவாங்களா? இல்லை, ஒத்துக்க மாட்டாங்க.
இந்து கடவுள்களை வேண்டவங்களுக்கும் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சாத்தானுக்கும் அற்புதம் செய்யும் வல்லமை இருக்குது அப்படின்வாங்க. சாத்தான் இந்த உலகத்துக்கு அதிபதியாக இருக்கிறான்னு பைபிள் சொல்லுது அப்படின்னு பைபிள்லேருந்து வசனத்தை காமிப்பாங்க. பைபிள் அப்படி ஒரு வசனம் இருக்குது, இயேசுவே சொன்னதாக. சாத்தானே இந்த உலகத்துக்கு அதிபதிங்கிறார். சாத்தான் இந்த உலகத்துக்கு அதிபதி, அதனால் அவனால் கூட இப்படி அற்புதங்களை செய்ய முடியும், குழந்தை கொடுக்க முடியும் அப்படின்னு கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க. எப்போ இந்து கடவுள்களும் குழந்தை வரம் கொடுக்குறாங்களே அப்படின்னு நம்ம சொன்னால், அப்படின்னா இயேசுக்கிட்ட வேணுனப்போ இயேசு குழந்தை வரம் கொடுத்தாரு, அதனால் அவர் கடவுள்னு இவங்க எப்படி சொல்கிறாங்க? சாத்தானாலேயும் அற்புதம் செய்ய முடியும், ஏன்னா அவன் உலகத்துக்கு அதிபதினு இவங்களே சொல்கிறாங்க. அப்போ இயேசு இந்த உலகத்தில் அற்புதம் செஞ்சால் அவர் தானே இந்த உலகத்துக்கு அதிபதி. அப்போ இயேசு யார்? ஆக கிறிஸ்தவர்களுக்கு கொஞ்சம் கூட பொது அறிவு கிடையாது. அதனால தான் இப்படிலாம் சாட்சி சொல்கிறாங்க. இயேசு எனக்கு கடன் பிரச்சனையை தீர்த்து வச்சார், வேலை வாங்கி கொடுத்தார், கல்யாணம் பண்ணி வச்சார், குழந்தை பிறக்க வச்சார், கிரிக்கெட்டில் செஞ்சுரி அடிக்க வச்சார். இதெல்லாம் இவங்க பரப்புகிற செய்திகள். யாராவது ஒருத்தர் பிரபலமானவர் ஏதாவது சாட்சி சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வீடியோவை பரப்பி இயேசு வல்லமை உள்ளவர், அவரே கர்த்தர், அவரே ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி மத பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனால் இயேசு எதையெல்லாம் செய்கிறாருன்னு இவங்க சொல்கிறாங்களோ அது எல்லாமே மற்ற கடவுள்களை வணங்குறாங்களே அவங்க வாழ்க்கையில் நடக்குது. மற்ற கடவுள்கள்லாம் இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு சொன்ன உடனே சாத்தானும் அப்படி செய்வான் அப்படிங்கிறாங்க. அப்போ இயேசு யார்? இயேசுவும் அந்த கேட்டகரி தானே. இதை விட பெரிய வேடிக்கை என்னென்னா, கிறிஸ்தவர்களிலே பல தம்பதிகள் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. திருமணமாகி 35-40 வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்து தன்னுடைய கணவனையும் இழந்து மனைவியையும் இழந்து தனியாக வாழ்கிற கிறிஸ்தவங்களே எனக்கு தெரியும். குழந்தை வேணுங்கிறதுக்காக அவங்க செய்யாத ஜெபம் கிடையாது. அப்போ இயேசுவை நம்பி வாழ்ந்து இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணியும் குழந்தை இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து இறந்து போகிறாங்க. அதன் மூலமாக என்ன நிரூபணமாகுது? இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை, அதுதான் நிரூபணமாகுது. அப்போது இவங்க கடவுளாகிய இயேசுவை நம்புகிறவங்களே ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை மறைச்சு இவங்க இப்படிலாம் பொய் சொல்லி மதத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் எந்த விதத்திலும் உலகத்தில் உள்ள மற்றவர்களை விட சிறந்த வாழ்க்கை வாழவில்லை. பொருளாதாரத்திலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, கல்வியிலையும் சரி, கிறிஸ்தவர்கள் மற்ற எவரையும் விட அதிக வெற்றியடைந்த வாழ்க்கை வாழவில்லை. அப்படி இருக்கும்போது இயேசு எங்களுக்கு குழந்தை கொடுத்தாரு, வேலை வாங்கி கொடுத்தாரு, செஞ்சுரி அடிக்க வச்சார் அப்படின்லாம் இவங்க சொல்கிறது அடிப்படை அறிவில்லாத மத பிரச்சாரங்கள்.